இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நத்தூபு இலைஹி வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் أشهد أن نبينا محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலாவின் திருநாமத்தை கொண்டு இப்பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அவன் நம் மீது வாராவாரம் விதியாக்கியிருக்கும் ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்திலே வந்து ஒன்று குழுமியிருக்கும் அவனின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவனுடைய கட்டளைகளை முடியுமானவரை ஏற்று வாழுங்கள். அவனுடைய தடைகளை முற்றாக தவிர்ந்து நடந்து கொள்ளுங்கள். நாளை மறுமையில் என்னையும் உங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா அவனுடைய உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தில் களையப்பட வேண்டிய தீய பண்புகள் எனும் தலைப்பில் இந்த உலகத்தில் இஸ்லாத்தை ஏற்று அல்லாஹ்வை விசுவாசித்து வாழக்கூடிய ஒவ்வொரு ஈமானிய உள்ளங்களும் தங்களிடமிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய, களைய வேண்டிய, இஸ்லாம் அடையாளப்படுத்தக்கூடிய, இஸ்லாம் எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு சில மோசமான பண்புகளை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மார்க்கம் பண்பாடுகளின் மார்க்கமாகும். அழகான பண்பாடுகளை கொண்டு இந்த மார்க்கம் அழகுற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றது. இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய ஒழுக்கங்களினூடாக, பண்பாடுகளினூடாக இந்த மார்க்கத்தை மற்றவர்களுக்கு மொழிபெயர்க்க வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. எங்களுக்கு தெரியும், இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதரின் பிரச்சாரத்தால் கவரப்பட்டதை விட நபிகளாருடைய பண்பாடுகளால், நபி அவர்கள் உருவாக்கிய சஹாபாக்களின் பண்பாடுகளால் இந்த மண்ணில் இன்றைக்கு வேரூண்டி இருக்கின்றது என்பதை மறுக்க முடியாது. எனவே இந்த மார்க்கம் பண்பாடுகளை சுமந்த மார்க்கம். மனித சமூகத்திற்கு மத்தியில் அழகான பண்பாடுகளை விதைத்து அவர்களுடைய உள்ளங்களில் காணப்படுகின்ற மோசமான பண்பாடுகளை களைவதற்கான போதனைகளையும் வழிகாட்டல்களையும் இந்த மார்க்கம் சுமந்து வந்திருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அன்புள்ள சகோதரர்களே, மனித சமூகத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய மோசமான பண்பாடுகள் பல்வேறுபட்ட சமூக விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பதை நாம் அவதானிக்க முடியும். அதாவது மக்களுக்கு மத்தியில் வெறுப்புகளையும் குரோதங்களையும் உருவாக்கக்கூடிய பண்பாடுகளாக மோசமான பண்புகள் ஜமாத்துக்களுக்கு மத்தியில் பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடியதாக, நலவை விட்டும் எங்களை தடுக்கக்கூடியதாக, நேர்வழியை விட்டும் எங்களை திசை திருப்பக்கூடியதாக, சைத்தானிய தூண்டுதலாக, சைத்தானின் சதிமுயற்சியாக மோசமான பண்பாடுகள்
நமக்கு மத்தியில் வலம் வருவதை சமுதாயத்தில் சர்வசாதாரணமாக அவதானிக்க முடியும். அன்புள்ள சகோதரர்களே, மோசமான பண்பாடுகளை விட்டும் இஸ்லாம் எங்களை எச்சரிக்கை செய்திருக்கின்றது. மோசமான பண்புகளை விட்டும் இஸ்லாம் எங்களை தடை செய்திருக்கின்றது. இந்த மார்க்கம் பண்பாடுகளின் மார்க்கம். அழகான பண்பாடுகளை நமக்கு மத்தியில் விதைப்பதற்காக வந்த மார்க்கம். நமக்கு மத்தியிலே நிறைவேற்றப்படுகின்ற இபாதத்துக்கள், வணக்க வழிபாடுகள் பண்பாடு ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற இலக்கோடு நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் மறந்து வாழ முடியாது. தொழுகை, நோன்பு, ஜக்காத் போன்ற தலையாய வணக்கங்களை எடுத்துக்கொண்டால் அந்த இபாதத்துக்களின் பின்னணியில் நமக்கு மத்தியில் பண்பாடு ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற இலக்கை இஸ்லாம் வைத்திருக்கின்றது என்பதை நாம் பார்க்க முடியும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக வந்தார்கள் என்று எங்களுக்கு தெரியும். அதாவது ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்வதற்காக, இந்த மண்ணில் ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி சிறுக்கையும் குஃபுரையும் அதே போன்று அனாச்சாரங்கள், பித்அத்துக்கள், அநியாயங்கள், அட்டூழியங்கள் அவற்றை களைந்து ஏகத்துவத்தை இந்த மண்ணில் நிலைநாட்டுவதற்காக, அகீதாவை அதன் தூய வடிவில் மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்டார்கள் என்பது நாம் அறிந்திருக்கக்கூடிய அடிப்படை. ஆனால் அருமை தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வாக்கு மூலம் என்ன தெரியுமா? முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், உங்களுக்கு மத்தியில் அழகான பண்பாடுகளை பரிபூரணப்படுத்துவதற்கே நான் தூதராக அனுப்பப்பட்டேன் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் அழகான பண்பாடுகளால் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை எப்படி அழகு பெற வேண்டும், அவன் மறுமையில் தன்னுடைய பண்பாடுகளின் ஊடாக அடையக்கூடிய உயர்வுகள் என்ன, அவனுக்கு கிடைக்கக்கூடிய சன்மானங்கள் என்ன என்பதை இஸ்லாம் எங்களுக்கு கோடிட்டு காட்டிக் கொண்டிருக்கின்றது. அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது இந்த உலகத்தில் அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகா, யாரிடத்தில் அழகான பண்பாடு இருக்கின்றதோ அவர்தான் ஈமான் முழுமையடைந்த மூமின் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். அதே போன்று நபி அவர்கள் நன்மைக்கு ரத்தின சுருக்கமான ஒரு இலக்கணத்தை, ஒரு வரைவிலக்கணத்தை எப்படி சொன்னார்கள் என்றால், அல் பிர்ரு ஹுஸ்னுல் குலுக், நன்மை என்றால் அழகான பண்பாடாகும் என்று சொன்னார்கள். ஒட்டுமொத்த நன்மையையும் பண்பாட்டில் சுருக்கி அழகான பண்பாடுதான் நன்மை என்று அல்லாஹ்வுடைய தூதர் நன்மைக்கு வரைவிலக்கணம் சொன்னார்கள் என்றால், நாம் செய்யக்கூடிய செயல்கள், நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள், நாம் நிறைவேற்றக்கூடிய இபாதத்துக்கள், எமது கொடுக்கல் வாங்கல்கள், எமது திருமண விடயங்கள், உலக செயற்பாடுகள் அனைத்தும் நம்மிடத்தில் பண்பாட்டை கொண்டு வர வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது. ஒட்டுமொத்த நன்மைக்கும் அழகான பண்பாடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் வரைவிலக்கணம் சொன்னார்கள் என்றால், அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாத்தை நிலைநாட்டக்கூடிய நாங்கள், இஸ்லாத்திற்கு செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய நாங்கள், இஸ்லாத்தை மொழிபெயர்க்கக்கூடிய நாங்கள், எங்களுடைய பண்பாடு எந்த அளவுக்கு அழகாக இருக்க வேண்டும் என்பதை மிக துல்லியமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மறுமை நாளில் ஒரு மனிதனுடைய மீசானில், ஒரு மனிதனுடைய நன்மை தராசில் மிகவும் கதிக்கக்கூடியதாக, பாரமானதாக பண்பாடுதான் இருக்க முடியும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்தினார்கள். எப்படி? மாமின் ஷைஇன் அஸ்கலு ஃபீ மீசானில் முஃமினி யௌமல் கியாமத்தி மின் ஹுஸ்னில் குலுக், ஒரு மூமினுடைய மீசானில் மறுமை நாளில் அழகான பண்பாட்டை விட கனதியா முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றால், எமது பண்பாடுகள் தான் நாளை மறுமையில் எமது மீசானை கதிக்க செய்யக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். அதே போன்று மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்க வேண்டும், சுவனத்தில் அல்லாஹ்வுடைய தூதரோடு அந்த இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நாங்கள் இந்த உலகத்தில் பண்பாடுகளோடு வாழ்ந்தால்தான் அந்த இலக்கை அடையலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினார்கள். எப்படி? இன்னமின் அஹப்பிக்கும் இலைய வ அக்ரபிக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமத்தி
அஹாசினுக்கும் அஹ்லாகா, உங்களில் எனக்கு மிக நேசத்திற்குரியவர், எனக்கு மிகவும் அருகாமையில் பக்கத்தில் அமரக்கூடியவர் யார் என்றால் அஹாசினுக்கும் அஹ்லாகா, உங்களில் அழகான பண்பாட்டை உடையவர்கள் தான் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு வழிகாட்டினார்கள். அதே போன்று ஒரு மனிதன் மறுமை நாளில் அழகான பண்பாடுகளினூடாக அடையக்கூடிய அந்தஸ்தை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னார்கள் என்றால், இன்னர் ரஜுல லயுத்ரிகு பிஹுஸ்னி குலுகிஹி தரஜத்தஸ் ஸாயிமில் காயிம், ஒரு மூமின் தன்னுடைய அழகான பண்பாடுகளினூடாக பகல் முழுக்க நோன்பு நோக்கக்கூடிய, இரவு முழுக்க நின்று வணங்கக்கூடிய ஒரு மனிதனுடைய, ஒரு மூமினுடைய அந்தஸ்தை அடைகின்றான் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பண்பாடுகளினூடாக எங்களுக்கு வழிகாட்டினார்கள். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த உலகத்தில் மோசமான பண்பாடுகள் என்ன, இழிவான பண்பாடுகள் என்ன, மனித சமூகத்தை கூறு போடக்கூடிய பண்பாடுகள் என்ன என்பதையும் இஸ்லாம் அடையாளப்படுத்தி அந்த பண்பாடுகளை விட்டும் எங்களை எச்சரிக்கை செய்திருக்கின்றது, அந்த பண்பாடுகளை விட்டும் எங்களை தூரமாக்கி இருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நமக்கு மத்தியில் காணப்படுகின்ற மோசமான பண்பாடுகளை எடுத்துக்கொண்டால் அனைத்து மோசமான பண்பாடுகளும் இன்றைக்கு மனித சமூகத்திற்கு மத்தியிலே வலம் வருவதை நாங்கள் பார்க்க முடியும். 4 மோசமான பண்பாடுகள் தான் அத்தனை பிழையான பண்பாடுகளையும் இன்றைக்கு சுமந்து வருகின்றது என்பதை நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். அதிலே முதலாவது அடிப்படை என்னவென்றால், அன்புள்ள சகோதரர்களே, எங்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தை பற்றிய அறிவின்மை, இஸ்லாத்தின் போதனைகளை பற்றிய அறிவின்மை இருக்குமாக இருந்தால் அது எங்களை பிழையான பண்பாடுகளுக்கு இட்டு செல்லும் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். இரண்டாவது அடிப்படை என்னவென்றால் அநியாயம், அட்டூழியம். நமக்கு மத்தியில் அநியாயம் செய்யக்கூடிய பண்பு இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அது எங்களை அனைத்து விதமான மோசமான பண்பாடுகளின் பாலும் பிழையாக வழிநடாத்தும் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். மூன்றாவது அடிப்படை என்னவென்றால், அதாவது மனோ இச்சை. இன்றைக்கு மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய பண்பு மனித சமூகத்திலே அரங்கேறி கொண்டிருக்கின்றது, மனித சமூகத்தை பிழையாக வழிநடாத்தி கொண்டிருக்கின்றது, மனித சமூகத்தை பிழையான பாதையிலே பயணிக்க செய்து கொண்டிருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, மனோ இச்சைக்கு கட்டுப்படுவதிலிருந்து நாம் விலகாத வரைக்கும் மோசமான பண்பாடுகளை எம்மை விட்டும் எமது ஆன்மீக பாதையை விட்டும் களைய முடியாது என்று இஸ்லாம் எச்சரிக்கை செய்கின்றது. அதே போன்று நான்காவது அடிப்படை என்னவென்றால் கோபம் என்று சொல்லப்படுகின்ற மோசமான பண்பு. நமக்கு மத்தியில் எதற்கெடுத்தாலும் கோபப்படுவது, உலக விடயங்களுக்காக கோபப்படுவது, சுயநலத்திற்காக கோபப்படுவது, சமூக வாழ்வில் இலக்குகளை, எமது இந்த உலகத்தின் குறிக்கோள்களை அடைவதற்காக கோபப்படுவது, இப்படியான கோபப்படுகின்ற பண்பு நமக்கு மத்தியில் இருக்குமாக இருந்தால் மோசமான பண்பாடுகளை எமது ஈமானை விட்டும் களைய முடியாது என்று இஸ்லாம் எச்சரிக்கை செய்கின்றது. எனவே இந்த 4 அடிப்படைகளும் தான் மோசமான பண்பாடுகளுக்கு வித்திடக்கூடிய அடிப்படைகளாக இருக்கின்றன என்று இஸ்லாமிய அறிஞர்கள் எச்சரிக்கை செய்திருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். இதிலே முதலாவது மோசமான பண்பு என்னவென்றால், அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, மனித சமூகத்திலிருந்து களையப்பட வேண்டிய, ஈமானிய உள்ளங்களில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய மோசமான பண்புகளின் வரிசையில் முதலாவது பண்பு என்னவென்றால் அநியாயம் செய்யக்கூடிய பண்பு, அநியாயம் இழைக்கக்கூடிய மோசமான பண்பு. அன்புள்ள சகோதரர்களே, அநியாயம் இழைப்பதை, அநியாயம் செய்வதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் பல்வேறுபட்ட வடிவங்களில் பல இடங்களில் எச்சரிக்கை செய்வதை அல் குர்ஆனிலே மிக தெளிவாக நாங்கள் பார்க்க முடியும். யாரெல்லாம் அநியாயக்காரர்களாக இந்த உலகத்தில் அடையாளப்படுத்தப்படுகின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வுடைய மிக பயங்கரமான தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று இஸ்லாம் எச்சரிக்கை செய்கின்றது. ஒரு மனிதன் அநியாயம் இழைத்து விட்டால், அந்த அநியாயம் மனிதர்களோடு சம்பந்தப்பட்டிருந்தால், மனிதர்களுடைய உரிமைகளோடு சம்பந்தப்பட்டிருந்தால் அதிலிருந்து எப்படி விடுதலை பெற வேண்டும், அதிலிருந்து எப்படி மீள வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. எப்படி எங்களால் பாதிக்கப்பட்டவர்களிடத்தில் சென்று அவர்களுடைய மன்னிப்பை நாங்கள் பெற வேண்டும், அவர்கள் எங்களை மன்னிக்க வேண்டும், அவருடைய உள்ளத்தை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும்,
அப்படி நடந்து கொள்வதனூடாக மனிதர்களுக்கு நாம் செய்த அநியாயங்களில் இருந்து மீள முடியும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. இரண்டாவதாக, நாம் செய்யக்கூடிய அநியாயம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளோடு சம்பந்தப்பட்டிருந்தால் அல்லாஹ்விடத்தில் நாம் தௌபா செய்து கண்ணீர் வடித்து உள்ளம் உருக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து பாவ மீட்சியை பெற்றுக் கொள்வதனூடாக அந்த அநியாயத்திலிருந்து மீள முடியும் என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, அநியாயத்தை எப்படியெல்லாம் அல் குர்ஆன் எச்சரிக்கை செய்கின்றது. அநியாயக்காரர்கள் ஒருபொழுதும் அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து தப்ப முடியாது என்று அல் குர்ஆன் பயங்கரமாக எச்சரிக்கை செய்வதை நாங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ் தஆலா சூரா ஹூத் 102வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், வகதாலிக அஹ்து ரப்பிக இதா அஹதல் குரா வஹிய ظالما இன்ன அஹ்தஹு அலீமுன் ஷதீத். அல்லாஹ்வுடைய பிடி அப்படித்தான் இருக்கும். அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ்வுடைய பிடி, அநியாயம் செய்யக்கூடிய கிராமங்களுக்கு, அநியாயம் செய்யக்கூடிய ஊர்களுக்கு அல்லாஹ்வுடைய பிடி மிக கடுமையானதாக இருக்கும். அவர்களுக்கு நோவினை ஊட்டக்கூடியதாகவும் மிக கடுமையான பிடியாகவும் அந்த பிடி இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். அதே போன்று சூரா இப்ராஹிம் 42வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுத் தாலிமூன். அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்களை விட்டும் அல்லாஹ் தஆலா பராமுகமாக இருக்கின்றான் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். இன்னமா யுஅஹிருஹும் லியௌமின் தஷ்கஸு ஃபீஹில் அப்சார். பார்வைகள் நிலைகுத்தக்கூடிய நாள் வரைக்கும் அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கின்றான், அவர்களை பிற்படுத்துகின்றான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே எச்சரிக்கை செய்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய மிக பெரும் அநியாயம், மிகப்பெரிய மனித படுகொலை காசாவிலே, குறிப்பாக ரஃபா நகரத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதுவரைக்கும் 75,000க்கு மேற்பட்ட கொலைகள் அங்கே நிகழ்ந்திருக்கின்றது என்றால், அன்புள்ள சகோதரர்களே, மிக பெரும் அநியாயம், மிக பெரும் கொடுமை, மிக பெரும் அட்டூழியம் உலகத்திலே அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது என்றால், இதற்கு எதிராக நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதற்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய எமது ஈமானிய உள்ளங்கள், குறிப்பாக இளம் பிள்ளைகள், பச்சை பிள்ளைகள், பெண்கள், வயோதிபர்கள், நோயாளிகள் பயங்கரமான முறையில் இன்றைக்கு கொலை செய்யப்படுகின்றார்கள் என்றால், எங்களுடைய உடம்பின் பாகங்களாகத்தான் அவர்கள் இருக்க வேண்டும். நபி அவர்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தையும் ஒரு உடம்புக்கு ஒப்பாக்கி சொன்னார்கள். உடம்பில் ஒரு உறுப்புக்கு ஒரு நோய் வந்துவிட்டால் அந்த நோயின் சிரமத்தில் எல்லா உறுப்புகளும் பங்கெடுப்பதை போன்று எமது ஈமானிய உள்ளங்கள் அங்கே கொலை செய்யப்படுகின்றார்களா? அநியாயமாக வெட்டி கொலை செய்யப்படுகின்றார்களா? இதற்கு எதிராக நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர்களுக்காக கண்ணீர் வடித்து உள்ள முருக பிரார்த்தனை செய்ய வேண்டிய ஒரு தருணத்தை நானும் நீங்களும் அடைந்திருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் மிக பெரும் அநியாயம் இன்றைக்கு அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. அநியாயத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அநியாயக்காரர்களுக்கு அவகாசம் கொடுப்பான். எங்களுடைய வேகத்தில் அவர்களுக்கு தண்டனை வராது. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இவர்களை அல்லாஹ் தஆலா கண்டுகொள்ளாமல் இருக்கின்றான் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். அவகாசத்தை கொடுத்து கொடுத்து பிடிப்பான். அந்த பிடியிலிருந்து அவர்களால் தப்ப முடியாது. அந்த பிடியிலிருந்து அவர்களால் தப்ப முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் பாதிக்கப்பட்ட மனிதனுடைய பிரார்த்தனைக்கு எந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்கின்றது என்பதை எப்படி சொன்னார்கள் என்றால், அதாவது இத்தகுத் துல்ம ஃபஇன்னத் துல்ம துலுமாத்துன் யௌமல் கியாமா. நபி அவர்கள் சொன்னார்கள், அநியாயம் இழைப்பதை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் ஒரு அநியாயத்தை நீங்கள் செய்தால் மறுமையில் அந்த அநியாயம் உங்களுக்கு எதிராக பல அநியாயங்களாக வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். அதே போன்று இத்தகி தஅவத்தல் மظلوم فإنه ليس بينها وبين الله حجاب. நபி அவர்கள் சொன்னார்கள், அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த திரையும் கிடையாது. ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டால், ஒரு மனிதன் அநியாயம் இழைக்கப்பட்டால், அல்லாஹ்விடத்திலே அந்த அநியாயத்தை அவன் முறையிடுவானாக இருந்தால், அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த திரையும் இல்லாமல் நேரடியாக அல்லாஹ்விடத்திலே சென்று சேரும் அந்த பிரார்த்தனை
எனவே அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு எமது ஈமானிய உள்ளங்கள் அங்கே பாதிக்கப்படுகின்றார்கள் என்றால் அவர்களுக்காக, அவர்களின் எதிரிக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டிய ஒரு கடமை, ஒரு கூட்டு பொறுப்பு, ஒரு சமூக பொறுப்பு நமக்கு இருக்கின்றது என்பதை ஒருபொழுதும் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு சமூகத்தை விட்டும் களையப்பட வேண்டிய இரண்டாவது மோசமான பண்பு என்னவென்றால் பெருமை, கர்வம், ஆணவம். என்னை விட்டால் ஆள் இல்லை, நான் தான் எல்லாம் என்ற அந்த மனோநிலை இருக்கின்றதே, இது படு பயங்கரமானது. நரக படுகொலிக்கு எங்களை தள்ளக்கூடிய மிக மோசமான பண்பு என்று இஸ்லாம் அடையாளப்படுத்துகின்றது. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு மனிதனிடத்திலே கொஞ்சம் பொருளாதாரம் வந்துவிட்டால், அல்லது கொஞ்சம் அதிகாரம் வந்துவிட்டால், கொஞ்சம் சமூகத்திலே செல்வாக்கு வந்துவிட்டால், கொஞ்சம் அரசியல் பலம் கிடைத்து விட்டால், அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் சர்வசாதாரணமாக சமூகத்தில் அரங்கேற்றக்கூடிய அளவுக்கு பிழையான செயற்பாடுகள் இன்றைக்கு சமூகத்தில் பரவி இருப்பதை நாம் அவதானிக்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை மறுமைக்கான பாலம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பொறுத்தே எமது மறுமை வாழ்வு அமைய போகின்றது. அல்லாஹ்விடத்தில் உயர்வை நாம் எதிர்பார்க்கின்றோமா? உலகத்தில் நம்மிடத்தில் அடக்கமும் பணிவும் வர வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபமா தவாலா அஹதுன் லில்லாஹி இல்லா ரஃபஅஹுல்லாஹ். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக பணிந்து நடந்தால் அல்லாஹ் தஆலா மறுமையில் அவனை உயர்த்துகின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு வழிகாட்டினார்கள் என்றால், அன்புள்ள சகோதரர்களே, பணிவும் அடக்கமும் நம்மிடத்தில் வர வேண்டும். பொருளாதாரம் அதிகரிக்க அதிகரிக்க, சமூக செல்வாக்கு அதிகரிக்க அதிகரிக்க பணிவும் அடக்கமும் நம்மிடத்தில் வர வேண்டும் என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுகின்றது. இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் அல் குர்ஆன் எப்படி எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா இன்னக லன் தஹ்ரிகல் அர்த வலன் தப்லுகல் ஜிபால தூலா. உலகத்தில் மமதையோடு, கர்வத்தோடு, ஆணவத்தோடு நீ நடக்காதே. ஒரு பொழுதும் உன்னால் இந்த பூமியை கிழித்து கொண்டு செல்லவும் முடியாது, வானத்தின் அளவு உயர்ந்து செல்லவும் உன்னால் முடியாது. இந்த உலகத்தில் தான் நீ வாழ வேண்டும். எனவே நீ ஆணவத்தோடும் கர்வத்தோடும் பெருமையோடும் இந்த உலகத்தில் வாழக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றான். அதே போன்று ஒரு மனிதனுக்கு ஒரு சோதனை வந்துவிட்டால் அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வை அவன் ஞாபகப்படுத்துவான். அவனுக்கு அல்லாஹ் ஞாபகம் வரும். ஆனால் அவன் பொருளாதாரத்திலும் செல்வாக்கிலும் கொடிகட்டி பறக்கக்கூடிய நிலையில் அவனுக்கு அல்லாஹ் ஞாபகம் வராது. இது மனித பலவீனம் என்று அல் குர்ஆன் அடையாளப்படுத்துகின்றது. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஃபைதா மஸ்ஸல் இன்சான துர்ருன் தானா. ஒரு மனிதனுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டு விட்டால் அவன் எங்களை அழைப்பான், எங்களை அழைத்து பிரார்த்தனை செய்வான். சும்ம இதா ஹவ்வல்நாஹு நிஅமத்தன். அந்த சோதனையை, அந்த இழப்பை, அந்த பாதிப்பை ஒரு அருட்கொடையாக நாங்கள் மாற்றினால், கால இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின். என்னுடைய அறிவால் தான் இது எனக்கு கிடைத்தது, என்னுடைய அந்தஸ்தால் தான், என்னுடைய சாதனையால் தான் இதை நான் அடைந்து கொண்டேன் என்று அப்படியே அந்த மனிதன் மாறி பேசுவான். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், பல் ஹிய ஃபித்னா. அது அவனுக்கு சோதனை. அந்த நியமத் இருக்கின்றதே, அந்த அருட்கொடை இருக்கின்றதே, அது அவனுக்கு சோதனை. வலாக்கின் அக்ஸரஹும் லா யஅலமூன். என்றாலும் அதிகமான மக்கள் இதை அறிய மாட்டார்கள் என்று அல் குர்ஆன் எச்சரிக்கை செய்கின்றது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்மிடத்திலே பணிவும் அடக்கமும் வர வேண்டும். அது ஈமானை அலங்கரிக்க வேண்டும், எமது ஆன்மீக பயணத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுகின்றது. என்றால் குறிப்பாக பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவர்கள், சமூக அந்தஸ்தில் உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவர்கள், அரசியல் பலத்தை கையில் வைத்திருக்கக்கூடியவர்கள், அவர்களிடத்திலே பணிவும் அடக்கமும் வர வேண்டும் என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அதே போன்று நம்மிடமிருந்து களையப்பட வேண்டிய மூன்றாவது மோசமான பண்பு என்னவென்றால் ஒப்பந்த மீறல், துரோகம் இழைத்தல். அன்புள்ள சகோதரர்கள், இன்றைக்கு நாம் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை மிக இலகுவாக முறிக்கக்கூடிய அளவுக்கு ஈமானிய பலவீனம் நம்மிடத்தில் இருக்கின்றது. நாம் செய்யக்கூடிய ஒப்பந்தங்களை மிக இலகுவாக முறிக்கக்கூடிய பலவீனம் நம்மிடத்தில் இருக்கின்றது.
துரோகம் இழைக்கக்கூடிய பண்பு நம்மிடத்திலே சர்வசாதாரணமாக இருக்கின்றது என்றால் இது நிச்சயமாக எமது ஈமானை விட்டும் எமது உள்ளத்தை விட்டும் களையப்பட வேண்டிய மிக மோசமான பண்பு என்று இஸ்லாம் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றால் முஸ்லிம் அல்லாதவர்களோடு நாம் ஒரு ஒப்பந்தம் செய்தால் கூட அதை நாங்கள் மீற முடியாது, அதை முறிக்க கூடாது என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுகின்றது. அதற்கு மிகச்சிறந்த ஆதாரம் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் மக்காவுடைய எல்லையில் வைத்து குறைஷிகளால் தடுக்கப்பட்டார்கள். அந்த நேரத்தில் அந்த குறைஷி காபிர்கள் அவரையும் அவருடைய தந்தை ஹுசைலையும் பார்த்து கேட்டார்கள், எங்கே நீங்கள் முஹம்மதிடத்திலா செல்லுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது, இல்லை நாங்கள் மதீனாவுக்கு செல்கின்றோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஒரு உறுதிமொழி எடுக்கப்படுகின்றது, அவர்களிடமிருந்து ஒரு வாக்குறுதி எடுக்கப்படுகின்றது, நீங்கள் மதீனாவிற்கு செல்லலாம், ஆனால் முஹம்மதோடு சேர்ந்து கொண்டு எங்களுக்கு எதிராக போராடக்கூடாது, எங்களுக்கு எதிராக போர்க்களங்களை நீங்கள் சந்திக்க கூடாது என்ற ஒரு உறுதிமொழி அவர்களிடமிருந்து எடுக்கப்படுகின்றது. அந்த உறுதிமொழியை கொடுத்துவிட்டு மதீனாவிற்கு சென்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போராட்டத்திற்காக வேண்டி ஆட்களை ஒன்று திரட்டி கொண்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளிடத்தில் சென்று, யா ரசூலல்லாஹ், நாங்கள் ஹிஜ்ரத் வரக்கூடிய நேரத்தில் மக்காவுடைய எல்லையில் வைத்து குறைஷிகளால் தடுக்கப்பட்ட பொழுது இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டு வந்தோம் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் இருவரையும் பார்த்து சொன்னார்கள், ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஹுசைல் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், இன்சரிஃபா நஃபீலஹும் பிவஅதிஹிம் வனஸ்தஈனுல்லாஹ அலைஹிம், நீங்கள் இருவரும் திரும்பி செல்லுங்கள், போராட்டத்திற்கு வர வேண்டாம், அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுவோம், அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் நாங்கள் உதவி கோருவோம் என்று நபி அவர்கள் சொன்னதாக சஹீஹான ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. என்றால் அன்புள்ள சகோதரர்களே, முஸ்லிம் அல்லாதவர்களோடு நாம் செய்து கொண்ட ஒப்பந்தங்களை கூட முறிக்க முடியாது, மீறக்கூடாது. அதுதான் ஈமானிய பண்பு என்று இஸ்லாம் எங்களுக்கு அடையாளப்படுத்துகின்றது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வலா தன்குதுல் ஐமான பாத தௌகீதிஹா, நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை செய்த ஒப்பந்தங்களை உறுதிப்படுத்தியதற்கு பின்னால் அவற்றை முறிக்க வேண்டாம் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அதே போன்று வஅஃபு பிஅஹ்தில்லாஹி இதா ஆகத்தும், நீங்கள் வாக்குறுதி கொடுத்தால், நீங்கள் ஒப்பந்தம் செய்தால் அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள் என்று அல் குர்ஆன் வழிகாட்டுகின்றது. வஅஃபு பில் அஹ்தி இன்னல் அஹ்த கான மஸ்ஊலா, நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், நிச்சயமாக அது பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை, நாம் செய்யக்கூடிய ஒப்பந்தங்களை மீறக்கூடாது, முறிக்க முடியாது என்று தீனுல் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. என்றால் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நாங்கள் வாக்குறுதிகளை கொடுத்து விடுகின்றோம். ஒருவர் தொலைபேசியில் அழைத்து பேசினால் கூட பல வாக்குறுதிகளை கொடுத்து விடுகின்றோம். எப்படி? அதை நாங்கள் உணராமல் கொடுத்து விடுகின்றோம். உங்களுக்கு நான் கொஞ்சம் தாமதித்து உங்களை அழைக்கின்றேன், உங்களோடு நான் பேசுகின்றேன், நாளைக்கு உங்களோடு பேசுகின்றேன் என்று சர்வசாதாரணமாக சொல்லிவிடுவோம். ஆனால் பேசுவதில்லை, அப்படியே மறந்ததை போன்று இருந்து விடுவோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த வாக்குறுதிகள் பற்றி நிச்சயமாக மறுமையில் நாங்கள் விசாரிக்கப்படுவோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே நாம் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள், நாம் செய்யக்கூடிய ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று தீனுல் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அதே போன்று இன்றைக்கு நம்மிடமிருந்து களையப்பட வேண்டிய நான்காவது மோசமான பண்பு என்னவென்றால் ஏமாற்றுதல். மற்றவர்களை ஏமாற்றுவது, மற்றவர்களுக்கு மோசடி நாம் எடுத்துக்கொண்டால், வியாபாரத்தை நாம் எடுத்துக்கொண்டால், மோசடியின் பல்வேறுபட்ட வடிவங்கள் அந்த வியாபாரத்தில் வியாபித்திருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அன்புள்ள சகோதரர்களே, மோசமான பொருளை நல்ல பொருள் என்று பொய்யை சொல்லி நாம் வியாபாரம் செய்வோம். இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் மறைத்து நல்ல பொருளை போன்று நாம் வியாபாரம் செய்வோம். மோசமான பொருளை ஒரிஜினல் என்று சொல்லி நாங்கள் வியாபாரம் செய்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, குறிப்பாக வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களை பார்த்து சொல்லுகின்றேன், நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் அல்லாஹ்வுடைய பரக்கத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உண்மையை கூறி, உள்ளதை உள்ளபடி தெளிவாக கூறி
வியாபாரம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபைன் சதகா வபையனா பூரிக லஹுமா ஃபீ பைஇஹிமா. அவர்கள் இருவரும் உண்மையை சொல்லி உள்ளதை உள்ளபடி தெளிவாக சொல்லி வியாபாரம் செய்தால் அந்த வியாபாரத்தில் பரக்கத்து செய்யப்படும். வைன் கதபா வ கதமா முஹிகத் பரக்கத்து பைஇஹிமா. அவர்கள் பொய்யை சொல்லி குறைகளை மறைத்து வியாபாரம் செய்தால் அந்த வியாபாரத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய பரக்கத்து அளிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, மோசடி செய்யக்கூடியவர்கள், இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடியவர்கள். ஒரு முறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தானிய வியாபாரிக்கு பக்கத்தால் நடந்து செல்கின்றார்கள். அவருடைய தானிய குவியலில் கையை இட்டு பார்க்கின்றார்கள். அடிப்பகுதி ஈரலிப்பாக இருக்கின்றது. மஹாதயா சாஹிபத் தாம், இது என்ன என்று கேட்ட பொழுது அந்த வியாபாரி சொன்னார், அசாபத்து சமாயா ரசூலல்லாஹ், மழை நீர் பட்டுவிட்டது அல்லாஹ்வின் தூதரே என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், ஹல்லா ஜஅல்தஹு ஃபௌக தாமி கயராஹு நாஸ் மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னா. அந்த நனைந்திருக்கக்கூடிய ஈரலிப்பாக இருக்கக்கூடிய தானியத்தை நீங்கள் மக்கள் பார்ப்பதற்காக மேலால் வைக்க கூடாதா? யார் மோசடி செய்கின்றாரோ அவர் எம்மை சார்ந்தவர் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, மோசடி கடுகளவும் எமது வாழ்க்கையில் வந்துவிட, மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லி நாம் லாபத்தை அடையக்கூடாது. லாபத்தின் அளவு வேண்டுமானால் பெரிதாக இருக்கலாம், ஆனால் மிக இலகுவாக அந்த பணம் அழிந்து போய்விடும். ஏன்? அல்லாஹ்வுடைய பரக்கத்தை நாம் பெறாத லாபத்தில் எந்த நன்மையும் கிடையாது. எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் வியாபாரம் செய்தாலும் சரி, எமது சமூக வாழ்க்கையிலும் தான் மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது, மற்றவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது, மற்றவர்களுக்கு மோசடி செய்யக்கூடாது என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அதே போன்று எமது ஈமானிய பாதையை விட்டும் களையப்பட வேண்டிய மற்றும் ஒரு மோசமான பண்புதான் மற்றவர்களை நாம் பரிகாசம் செய்வது, மற்றவர்களுக்கு நாம் பட்டப்பெயர்களை சொல்லுவது, மற்றவர்களை கேவலப்படுத்தி பேசுவது. என்னிடத்திலே பொருளாதாரம் இருக்கின்றதா? பொருளாதாரம் இல்லாதவனை நாம் மட்டமாக பேசுவது. என்னிடத்தில் அதிகாரம் இருக்கின்றதா? எனக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களை நான் நையாண்டி செய்வது நிச்சயமாக எமது மறுமை வாழ்வை கேள்விக்குறியாக்கக்கூடிய, எமது சுவன பிரவேசத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய மிக மோசமான பண்பு என்று இஸ்லாம் அடையாளப்படுத்துகின்றது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌம். ஈமான் கொண்டவர்களே, ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை பரிகாசம் செய்யக்கூடாது, ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை ஏளனம் செய்யக்கூடாது. சில நேரம் நீங்கள் யாரை பரிகாசம் செய்கிறீர்களோ அவர்கள் உங்களை விட அல்லாஹ்விடத்தில் சிறந்தவராக இருக்கலாம், அது உங்களுக்கு தெரியாது. வெளித்தோற்றத்தை வைத்து அல்ல அல்லாஹ் எங்களுக்கு மதிப்பளிப்பது, வெளித்தோற்றத்தை வைத்து அல்ல அல்லாஹ் எங்களுக்கு மறுமையில் அந்தஸ்துக்களை தருவது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அஜ்சாமிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். உங்களுடைய தோற்றத்தையும் உங்களுடைய உடல்களையும் அல்லாஹ் தஆலா பார்ப்பதில்லை, உங்களுடைய உள்ளங்களையும் அமல்களையும் தான் அல்லாஹ் தஆலா பார்க்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். அதே போன்று யாரிடத்தில் உண்மையான இறையச்சம் உள்ளத்தில் இருக்கின்றதோ அந்த மனிதனுக்குத்தான் அல்லாஹ்விடத்திலே அந்தஸ்து உண்டு. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். உங்களில் யாரிடத்தில் தக்குவா இருக்கின்றதோ அந்த மனிதன் தான் நிச்சயமாக கண்ணியத்திற்குரியவன், சிறப்புக்குரியவன், உயர்வுக்குரியவன் என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வழிகாட்டுகின்றான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மனிதன் கருப்பாக இருக்கின்றான் என்பதற்காக அவனை நாங்கள் பரிகாசம் செய்யக்கூடாது, கட்டையாக இருக்கின்றான் என்பதற்காக பரிகாசம் செய்யக்கூடாது, ஒரு மனிதன் அசிங்கமான தோற்றத்தோடு இருக்கின்றான் என்பதற்காக அவனை நாம் பரிகாசம் செய்யக்கூடாது. இப்படியான பண்புகள் எங்களுடைய மறுமை வாழ்வை பாதிக்கக்கூடிய மோசமான பண்புகள் என்று இஸ்லாம் அடையாளப்படுத்துகின்றது. அதே போன்று நம்மிடமிருந்து களையப்பட வேண்டிய மற்றும் ஒரு மோசமான பண்புதான் பொய் சொல்லக்கூடிய பண்பு. அன்புள்ள சகோதரர்களே, பொய் சொல்வது எங்களை பாவத்திற்கு இட்டு செல்லும், பாவம் எங்களை நரகத்திற்கு இட்டு செல்லும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். இன்றைக்கு பொய் சொல்லுவதும் சர்வசாதாரணமான ஒரு பண்பாக மாறி இருக்கின்றது. ஒருவரிடமிருந்து எப்படியாவது தப்பிக்கொள்வதற்காக வேண்டி பொய்யை சொல்லி நாங்கள் தப்பித்துக் கொள்கின்றோம். எனவே அன்புள்ள சகோதரிகளே, இக்கட்டான 3 சந்தர்ப்பங்களில் தான்
பொய் சொல்வதை இஸ்லாம் எங்களுக்கு அனுமதித்திருக்கின்றது. ஏனைய சந்தர்ப்பங்களில் நாம் பொய் கூறுவதை பெரும் பாவம் என்று இஸ்லாம் அடையாளப்படுத்தி இருக்கின்றது. எனவே எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் பொய் கூறாமல் எமது ஈமானிய வாழ்வை, எமது ஆன்மீக பாதையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுகின்றது. அதே போன்று புறம் பேசுவது, கோல் சொல்லுவது, மற்றவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகளை ஏற்படுத்துவது, இரட்டை முகத்துடன் மக்களுக்கு மத்தியில் வலம் வருவது, முன்னால் ஒரு மாதிரியும் பின்னால் இன்னொரு மாதிரியும் நடந்து கொள்வது, ஒருவரிடத்தில் ஒரு மாதிரியும் இன்னொருவரிடத்தில் இன்னொரு மாதிரியும் நடந்து கொள்வது, இதுவெல்லாம் எங்களை நரக படுகொலிக்கு தள்ளக்கூடிய மோசமான பண்புகள் என்று இஸ்லாம் அடையாளப்படுத்தி இருக்கின்றது. அதே போன்று மற்றவர்களை பற்றி தப்பெண்ணம் கொள்வது, இரகசியங்களை பரப்புவது அனைத்தும் மிக மோசமான பண்பாடுகள் என்று இஸ்லாம் எச்சரிக்கை செய்திருக்கின்றது. எனவே என்னென்ன மோசமான பண்புகளை விட்டும் எமது ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று, எமது ஆன்மீக பயணத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டி இருக்கின்றதோ அந்த பண்பாடுகளை எமது உள்ளத்தை விட்டும் கலைந்து, எமது ஆன்மீக பாதையை விட்டும் கலைந்து ஈமானிய உள்ளங்களாக மாறுவதற்கு வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹ் அம்மா பஅத். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக, மூமின்களாக, அல்லாஹ்வை ஈமான் கொண்டு இஸ்லாத்தை கடைபிடித்து வாழக்கூடிய நாங்கள் நல்ல பண்பாடுகளை எமது உள்ளத்தில் விதைத்து கொள்ள வேண்டும், மோசமான பண்பாடுகளை எமது உள்ளத்தை விட்டும் களைய வேண்டும் என்று இஸ்லாம் எமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அதே போன்று ஒரு மனிதன் எவ்வளவுதான் இபாதத்துக்களை செய்தாலும், எவ்வளவுதான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை 100% செய்தாலும் அவன் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் அவனிடத்தில் அழகான பண்பாடுகள் இருக்க வேண்டும், அவனிடத்தில் மோசமான பண்பாடுகள் களையப்பட வேண்டும் என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அதனால்தான் சஹாபாக்கள் நபிகளிடத்தில் ஒரு பெண்ணை பற்றி விசாரித்தார்கள். எப்படிப்பட்ட பெண் தெரியுமா? தசூமுன் நஹார் வ தகூமுல் லைல், இரவு முழுக்க நின்று வணங்கக்கூடிய பெண், பகல் முழுக்க நோன்பு நோக்கக்கூடிய பெண், தர்மங்களை அள்ளி வழங்கக்கூடிய பெண். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? வலாக்கின் தூதி ஜீரானஹா, அண்டை வீட்டாரை அவள் துன்புறுத்துகின்றாள். அப்படியான ஒரு பலவீனம் அவளிடத்திலே இருக்கின்றது. இந்த பெண்ணை பற்றி, இந்த பெண்ணின் மறுமை நிலையை பற்றி சஹாபாக்கள் நபிகளிடத்தில் கேட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், ஹிய ஃபின்னார், அவள் நரகத்திற்குரியவள் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நாம் பகல் முழுக்க நோன்பு நோற்றாலும், இரவு முழுக்க நின்று வணங்கினாலும், தர்மங்களை அள்ளி வணங்கினாலும் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் நம்மிடத்தில் அழகான பண்பாடு இருக்க வேண்டும். சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய மோசமான பண்புகள் களையப்பட வேண்டும் என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுகின்றது. மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, நாங்கள் வாய் பேச முடியாத மிருகங்களோடு கூட கனிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுகின்றது. எங்களுக்கு தெரியும், ஒரு விபச்சாரி, பனு இஸ்ரவேலர்களில் ஒரு விபச்சாரி, அவள் ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்த காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அவளுக்கு நன்றி செலுத்தி அவளுடைய பாவத்தை மன்னித்து அவளுக்கு சுவர்க்கத்தை கொடுப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். அதே போன்று ஒரு பெண்மணி ஒரு பூனையை கட்டி வைத்துக் கொண்டு அந்த பூனைக்கு உணவு கொடுக்காமல் கொடுமைப்படுத்திய காரணத்தினால் அந்த பெண்ணுக்கு நரகம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். எனவே வாய் பேச முடியாத மிருகங்களோடு கூட ஜீவ காருண்யத்தோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் சில வாரங்களில் ஹஜ் பெருநாளை நாம் அடைய இருக்கின்றோம். எனவே உலுஹியா என்ற ஒரு உன்னதமான வணக்கத்தை நிறைவேற்ற இருக்கக்கூடிய நாங்கள் அந்த மிருகங்களுக்குரிய உரிமைகளை சரியாக கொடுக்க வேண்டும். அழகான முறையிலே எமது அந்த வணக்கத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுகின்றது. எனவே அநியாயம் என்பது மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, மிருகங்களுக்கு கூட நாம் அநியாயம் செய்யக்கூடாது என்று இந்த தீனுல் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. மிருகங்களோடு கூட நாங்கள் நாகரிகமாக பண்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது என்றால், இந்த மார்க்கத்தின் அச்சாணியாக இருப்பது,
இந்த மார்க்கத்தின் ஃபவுண்டேஷனாக அடிப்படையாக இருப்பது பண்பாடுகள் தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே எமது உள்ளத்தை நாம் தஸ்கியா செய்ய வேண்டும் என்றால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய மோசமான பண்பாடுகளை களைந்து அழகான பண்பாடுகளை உள்ளத்தில் விதைப்பதனூடாக உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி அதனூடாக சுவர்க்கம் செல்ல முடியும் என்று தீனுல் இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அழகான பண்பாடுகளை உள்ளத்தில் விதைப்போம். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மோசமான பண்பாடுகளை களைந்து நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்று சுவர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தரல் புரிவானாக. ஹாதா மா ஐந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிரூஹ் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். யா ரப்பனா யா ரப்பனா